வெல்கம் பேக் டு ராஜேஷ் ஐபிஎல் மேட்ச் ப்ரிடிக்ஷன்ஸ். டாடா ஐபிஎல் 2026 மேட்ச் நம்பர் 7 ப்ரிடிக்ஷன்ஸ் ப்ரிவியூ தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு சிஎஸ்கேக்கும் பஞ்சாப் கிங்ஸ்க்கும் இடையிலான மேட்ச் எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியத்தில் நடக்க போகுது. இது சிஎஸ்கே ஹோம் கிரவுண்ட் சொல்லலாம். ஸோ 5 டைம் சாம்பியனான சிஎஸ்கே இந்த சீரீஸ்ல ராஜஸ்தான் ராயல்ஸ் கூட படுதோல்வி அடைஞ்சிட்டு வரான்னு சொல்லலாம். அதே மாதிரி 2025 ஃபைனலிஸ்டான பஞ்சாப் கிங்ஸ் ஃபர்ஸ்ட் மேட்ச் அந்த ஜிடி கூட நல்லாவே விளையாண்டு அவங்க ஸ்ரேயஸ் ஐயர் கேப்டன்சில வராங்கன்னு சொல்லலாம். இந்த மேட்ச் இன்னைக்கு ஈவினிங் ஒரு 7:30 போல நடக்க போகுது. 7:10 போல ஒரு டாஸ்கான நேரம் இருக்கும். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இன்ஜுரி லிஸ்ட் ஆல்ரெடி தெரியும். எம்எஸ் தோனி எக்ஸ்ட்ரானரி ஃபினிஷர். ஸோ த விக்கெட் கீப்பர் கூட அவர் தான் இந்த டீமோட சீனியர் பிளேயர் கூட அவர் இன்ஜுரி காரணமாக தொடர்றாரு. மேலும் 2 வாரத்துன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா டெவில் பிரேவிஸும் சவுத் ஆப்பிரிக்கா ஆல்ரவுண்டர். அவர் இல்லாத இடத்த மேத்யூ ஷார்ட்ஸ் ரீப்ளேஸ் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் அவரோட பர்ஃபார்மன்ஸ் இந்த டீமுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அதையும் நம்ம மிஸ் பண்றோம் சொல்லலாம். ஸோ பஞ்சாப் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயர் ஹேட் கண்டிஷன்ஸ் நல்லாவே இருக்குன்னு சொல்றாங்க. லாஸ்ட் மேட்ச்ல அவருக்கு இன்ஜுரா இருந்தாலுமே ரிக்கி பாண்டிங் என்ன சொல்லியிருக்காருன்னா அவர் முழு ஃபிட்டா தான் இருக்காரு. அதே மாதிரி கூப்பர் காலனியும் கொனாலியும் அவரோட நம்பர் 3 பொசிஷன்ல ஃபிட்டான்னு சொல்றாரு. ஸோ பஞ்சாப் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் நம்பர் 4ல தான் ஸ்ரேயஸ் ஐயர் கண்டினியூஸா இந்த மேட்ச் ஃபுல்லா வருவான்னு எதிர்பார்க்கிறோம். ஸோ ஜிடிக்கு அகேன்ஸ்டா அவங்க வின் பண்ணிட்டு பெரிய ஹாப்பினஸோட உள்ள வரான்னு சொல்லலாம். ஸோ இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் எல்லா டீமுமே லாஸ்ட் மேட்சோட 6 மேட்சோட எல்லாமே ஃபைனலிஸ்ட் ஒருத்தர் மோதிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் எம்இபி பிளேயர்ஸ் லிஸ்ட்டை நம்ம டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் நினைக்கிறேன். ஸோ சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் எம்இபி லிஸ்ட்ல பெருசா எந்த ஒரு பேட்டருமே இல்லை. அதற்கான காரணம் ராஜஸ்தானுக்கு அகேன்ஸ்டா படுதோல்வி அடைஞ்சாங்க அவங்களோட ஹோம் கிரவுண்ட்ல. ஸோ அந்த கண்டிஷன் நியூட்ரல் கண்டிஷன்ஸ். அந்த பிச் அவங்களுக்கு ஃபேவர் தான். ஸோ சிஎஸ்கேவோட கிரவுண்ட் எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம் சிஎஸ்கேவோட கோட்டைன்னு சொல்லலாம். இன்னைக்கான பிச்சஸ்ல பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதிக பொறுத்த வரைக்கும் சஞ்சு சாம்சன் கண்டிப்பா நீங்க பெரிய ஸ்கோர் அடிப்பாரு. ருத்ராஜ் கைவாட்டும் மினிமம் 6 ஓவர்ஸ் விக்கெட் விடாம இருந்தாங்கன்னா கண்டிப்பா நல்லாவே ஸ்கோர் பூஸ்டப் ஆகும். மேத்யூ ஷாட் வரைக்கும் பேட்டிங் ஆர்டர் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. சிவம் டூபே சப்போஸ் செகண்ட் பேட்டிங் இருக்கும் பட்சத்துல சிவன் டுபேயோட பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்கும் பேட்டிங் இருந்தால். இல்லைன்னா மேத்யூ ஷாட்டோட மேட்ச் முடிச்சுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. ஸோ இன்னைக்கான மேட்ச் சிஎஸ்கேவோட கோட்டையில் இருக்கிறதுனால கண்டிப்பா நூர் அகமது, மேட் ஹென்ரி, அப்புறமேட்டு கலீல் அகமது இவங்களாம் விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. ஸோ நூர் அகமது மினிமம் 2 விக்கெட் மேலே இருப்பாருன்னு எதிர்பார்க்குறேன். அதே மாதிரி நம்மள்கிட்ட ஆல்ரெடி ஸ்பின் கிரவுண்டுனால இன்னொரு ஆப்ஷனோட கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா ராகுல் சரார் அப்படின்னா ஸ்ரேயஸ் கோபால் இந்த 2 பேர்ல போவாங்க இந்தியன் பிளேயர்ல. இல்லாத பட்சத்துல அகில் உசேன்கிற வெஸ்ட் இண்டீஸ் பவுலரோட போறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. ஸோ அதை பொறுத்து செப்பரேட் டீம்ல இருக்கும். மற்றபடி சிஎஸ்கேவோட டாப் ஆர்டர்ல இன்னைக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணாத பட்சத்துல ஆயுஷ் மாத்திரைக்கு நெக்ஸ்ட் மேட்ச் இடம் இருக்காதுன்னு எதிர்பார்க்கிறேன். ஸோ நம்ம பஞ்சாப் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கூப்பர் காலனி ஆல்ரெடி கெனாலி ஆல்ரெடி நல்லாவே இருக்காரு. ஸோ அவர் டாப் ஆர்டர்ல இருக்காரு. அதே மாதிரி எம்இபி பிளேயர் லிஸ்ட்ல கூட 5ஆவதுல இருக்காரு. பேட்டிங் ஆர்டர்ல ஆரஞ்சு கேப்ல 5ஆவதுல இருக்காரு. ஸோ அதோட பிளஸ் அவருக்கு பிளஸ் அவர் ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்கு. அதனாலேயே அவர் இந்த மேட்ச் கண்டிப்பா எடுத்தே ஆகும் நூர் அகமது. இல்லாத பட்சத்துல அவர் சிஎஸ்கே கேம்ஸா பெரிய தலைவலியா இருப்பாரு. பிரப் சிங்கரன், ஸ்ரேயஸ் ஐயர் இவங்களாம் ஆர்யா இவங்களாம் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேனா கண்டிப்பா இருப்பாங்க. யுவேந்திர சலால் இது 11th வரதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. ஸோ இந்த பிச்சு ஸ்பின்னர்ஸ் ஓரியன்ட். ஸோ அவர் 11th வச்சுட்டு வேற யாராச்சும் டாப் மிடில் ஆர்டர்ல வெளியே பேக்ல போடுறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. ஸோ அவங்களோட ஸ்பின்ல பாத்தீங்கன்னா ஹர்திக் பிரார் போறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. ஸோ இதுதான் அவங்களோட டீம் 11th எம்இபி லிஸ்ட். இந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஆரஞ்சு பர்பிள் கேப் ஹோல்டர்ல சலாலு, வைசாக் விஜயகுமார், அது மட்டும் மார்க்கோ யான்சன் இவங்க டாப் 8, 9 ரேங்க்ல இருக்காங்க. ஸோ இவங்கள யாராச்சும் இன்னைக்கு 2 விக்கெட் இருக்கும் பட்சத்துல அவங்க பர்பிள் கேப் ஹோல்டர் கூட வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. ஸோ இதுதான் எம்இபி லிஸ்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 11th போயிடலாம். 11th பொறுத்த வரைக்கும் எந்த 2 டீம்லையுமே பெரிய சேஞ்சஸ் எதுவுமே இருக்காது. அப்படி சேஞ்சஸ் இருந்தால் அவங்க 11th 2 ஸ்பின்னர்ஸ்க்கான கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. ஸோ நம்ம டீமை பொறுத்த வரைக்கும் சஃபாக் கான் இம்பாக்ட் பிளேயராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. 11th நூர் அகமது பிளஸ் அகில் உசேன் அதான் ராகுல் சராவை கொண்டு வரதுக்கான யாராச்சும் ஒருத்தர் ஜெமி ஓவர்டனை எல்லா கார்த்திக் சர்மா இந்த 2 பேருக்கும் ரீப்ளேஸ் பண்ண 11th கொண்டு வரதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு. ஸோ
இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் சஞ்சு சாம்சன் சரி, ருத்துராஜ் கைக்வாடும் சரி நல்லா விடுவாங்க. ஸோ அவங்களோட பேட்டிங் வந்து கை கொடுக்க எதிர்பார்க்கலாம். தேர்ட் ஓவரில் ஆயுஷ் மாத்திரை மட்டும்தான் கொஞ்சம் டவுட். ஸோ அவர் வந்து ஓப்பனிங்ல இறக்கி விடும் பட்சத்தில் அவர் ஹார்ட் ஹிட்டிங் பண்ணிட்டு அவரால் முடிஞ்ச ஸ்கோர் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பிரியா ஆர்யா, பிரம்சந்திரன் இவங்க ரெண்டு பேருமே சிஎஸ்கே அகேன்ஸ்டா இந்த கிரௌண்ட்ல நல்லாவே ரெக்கார்ட் வச்சிருக்காங்க. அவர் கூட வந்து இப்போ ரீசெண்டாக நல்லா பர்ஃபார்ம் பண்ண கூப்பர் கூட ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த 4 ஆர்டர்ல வந்து நம்ம எடுத்தோன்னே விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கணும். ஸோ அதை பேஸ் பண்ணி வந்து ஸ்பின்னை வந்து பவர் பிளேல கொண்டு வரதுக்கு நூர் அகமதியும் அகில் குசேன்ல ராகுல் சரா வந்து ஸ்பின்னை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவான்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க ஃபாஸ்ட் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் விஜயகுமார் சரி, அக்சருத்தீன் சரி நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க இருப்பேன். மார்க்கோ யான்சன் இந்த கிரௌண்டை பொறுத்த வரைக்கும் அடி வாங்குவாரு. ஸோ ஸ்டைனஸ் வந்து சப்போஸ் அந்த பஞ்சாப் ஜெயிக்க போனா அதுக்கு ஸ்டைனஸ் வந்து முக்கியமான காரணமா இருப்பாரு. சுஷாந்த் சிங்கும் முக்கியமான காரணமா இருப்பாங்க. பிளஸ் பிச் கண்டிஷன்ஸ் போயிடலாம். பிச் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் இந்த கிரவுண்ட் வந்து ஒரு 35°C சென்னையோட வெயில் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 165 ரீசன்ட் பிச் நம்பர் 4ல இருக்கு. ஸோ 165 சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் மேட்ச் கூட நான் 165 தான் கொடுத்துருந்தேன். பட் இருந்தாலுமே 200+ போயிடுச்சு. ஸோ இந்த மேட்ச்சுமே வந்துட்டு 210 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. ஸோ ட்ரை சர்ஃபேஸ் வந்து பேஸ்க்கு வந்து இடம் கொடுக்கும். கிரிப் நிறைய இருக்கனால ஸ்பின்னருக்கு வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஸோ வான்கேடே போல ஒரு ஸ்டேஜா இருக்காது. ஸோ இது வந்து கண்டிப்பா வந்து 12 ஓவருக்கு வந்து நம்ம வந்து டியூ கண்டிப்பா எதிர்பார்க்கலாம் செகண்ட் ஹாஃப்லயும் சரி. அதே மாதிரி முதல் 6 ஓவர்லயே வந்து ஸ்பின்னுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. ஸோ டாஸ் ஒரு பெரிய ஃபேக்டரா இருக்கு. பவுலிங் ஃபர்ஸ்ட் எடுக்கிறவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ பேட்டிங் எல்லாமே இருக்கும். சேசிங் அட்வான்டேஜஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்கு. ஸோ நூர் அகமது, சலாலு, அப்புறமேட்டு வந்து அகில் ஹுசேன் இல்லைன்னா ராகுல் சரா இந்த மாதிரி ஸ்பின்னருக்கு மேத்யூ ஷாட் இந்த மாதிரி ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து வாய்ப்பு 2+ வைக்கிறது இருக்கு அதிகமாகவே இருக்கு. மற்றபடி ஹெட் பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேரும் ஈக்குவலா இருக்காங்க. ரீசெண்ட் மேட்சஸ் பொறுத்த வரைக்கும் சேப்பாக்கத்துல வந்து சிஎஸ்கேவோட பஞ்சாப் வந்து அப்பர் ஹேண்டா இருக்காங்க. அவங்க வந்து 5 அடிச்சிருக்காங்க, நம்ம வந்து 4 தான். ஸோ ரெண்டு பேருமே ஈக்குவலா இருந்தாலுமே இன்னைக்கான வின்னிங் ப்ராபபிலிட்டி பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே விட பஞ்சாப்க்கு அதிகமாகவே இருக்கு. இருந்தாலும் ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜாலையும் சலால் இந்த மாதிரி பவுலர்ஸை வந்து நம்ம இந்தியன் பேட்டரான ருத்ராஜ் ஜெய்வான் சரி, பிளஸ் வந்து நம்ம சஞ்சு சாம்சன் நல்லாவே டேக்கிள் பண்ணுவாங்க. பவர் பிளேல வந்து விக்கெட் விழுனா கண்டிப்பா வந்து சிஎஸ்கேக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லலாம். என்னை பொறுத்த வரைக்கும் கூப்பர் காலனி வந்து நூர் அகமது எடுத்துட்டாருன்னா சிஎஸ்கே வந்து வின்னு அப்பயே நம்ம சொல்லிடலாம். ஸோ அதே மாதிரி ருத்ராஜும் வந்து சஞ்சு சாம்சனும் 60+ ஸ்கோர் கொடுத்தே ஆகணும். அவங்களுக்கு தான் இந்த கண்டிஷன் நல்லாவே தெரியும். அவங்கள விட்டால் வேற யாருமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பேட்டர் யாருமே நம்மகிட்ட இல்லை. ஸோ அவங்களோட பொறுப்பான நிதானமான ஆட்டம் வந்து சிஎஸ்கே வெற்றிக்கு கை கொடுக்குன்னு சொல்லலாம். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் எல்லாமே சொல்லியாச்சு. ப்ரிடிக்ஷன்ஸ் ப்ரிவியூஸ் லாஸ்ட் 2 ப்ரிடிக்ஷன்ஸ் கரெக்டாக போகலனாலுமே இன்னைக்கான ப்ரிடிக்ஷன் படி சிஎஸ்கே வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு. ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ்ங்கிற ஒரே காரணத்தாலையும் நம்மள்கிட்ட வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பின்னர் இருக்காங்க, பிளஸ் பேட்டர்ஸ் இருக்காங்க. இந்த கிரவுண்டுக்கான அடாப்டான பேட்டர் இருக்காங்க. ஸோ அதன் காரணமாக வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு. மேலும் என்னோட ஐபிஎல் ப்ரிடிக்ஷன்ஸ் ப்ரிவியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த நெக்ஸ்ட் மேட்ச்க்கான ரிவ்யூவோட நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.